வெல்கம் டு இன்னைக்கு என்ன செய்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அழகே அழகே சீரியல் ரிவ்யூ தான். அந்த தங்கராஜ் வந்து ஸ்ருதி அடிக்க போகிறாரு பார்த்தீங்களா. அப்போ வந்து அவங்க பாக்யராஜ் வந்து அவங்க அண்ணன் தடுத்திருப்பார். தடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவளை கண்டிக்கிறதுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, அண்ணனுங்க நாங்கள் இருக்கோம், அடிக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கு வந்து தங்கராஜ் வந்து கோவப்பட்டு, அது சரி மாமா எனக்கு இந்த வீட்டில் உரிமை இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. பெரிய மனுஷன் சொல்லிட்டான்ல அப்படின்னு சொல்லும்போது அவங்க மாமனார் சொல்கிறாரு, அப்படிலாம் இல்லை மாப்பிள்ள, அப்படிலாம் இல்லை மாப்பிள்ள அப்படின்னு. அப்புறம் சுரேஷ் சொல்கிறாரு, அவங்க பாக்யராஜுடைய தம்பி, அண்ணா என்னண்ணா பண்ணிக்கிட்டு இருக்கேன், மாமா கிட்ட போய் மன்னிப்பு கேளுனேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது தங்கராஜ் சொல்கிறாரு, உங்களுக்கு மற்றதுக்கு எல்லாத்துக்கும் நான் வேணும், இந்த தங்கராஜ் வேணும், இந்த வீட்டில் ஒரு தப்புன்னு தட்டி கேட்கணுன்னா அதுக்கு நான் வேணாமா அப்படின்னு சொல்லி, நான் என்ன வாயில் பூட்டு போட்டு உக்காந்துருக்கணுமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா அவங்க மாமனார் வந்து சொல்கிறாரு, அதான் பாக்யராஜுடைய அப்பா சொல்கிறாரு, இல்லை மாப்பிள்ள இல்லை மாப்பிள்ள அப்படின்றாரு. எது நடந்தாலும் கண்டுக்காமல் போயிட்டே இருக்கணும்னா அப்படி தானே அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. அதுக்கு மாமனார் அப்படிலாம் இல்லை மாப்பிள்ள, அப்படிலாம் சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு பாக்யராஜோட அப்பா கெஞ்சுறாரு. அவங்க மாமியாரும் சொல்கிறாரு, உங்களுக்கு இல்லாத உரிமையா மாப்பிள்ள இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்காக அவளை கண்டிக்கணும் சொல்லுங்க, தங்கராஜ் கேட்குறார். நான் எதுக்காக அவளை கண்டிக்கணும், இப்படியே போயிட்டே இருந்தா இவ வந்து அவன் கூட ஓடி போயிட்டா என்ன ஆகுறது, பாக்யராஜ் தங்கச்சி ஓடி போச்சுன்னா சொல்லுவாங்க, இல்லை இந்த தங்கராஜ் குழந்தையா ஓடி போயிட்டான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா பாக்யராஜை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது, ஆனால் இந்த தங்கராஜ் அப்படி இல்லை. ஏன்னா இந்த வீட்டில் இந்த இடத்துல எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. நீங்கள் எல்லாரும் வெளியில் தெரியுறீங்கன்னா அதுக்கு காரணம் யார், நான் தான். உங்கள் வீட்டில் பொண்ணு எடுத்ததுனால தான் நீங்கள் எல்லாருமே இங்கே இப்படி ஒரு குடும்பம் இருக்குன்னே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து தங்கராஜ் வந்து மாமனார் பாக்யராஜுடைய அப்பா சொல்கிறாரு, அப்படிலாம் இல்லை மாப்பிள்ள, உங்களுக்கு இல்லாத உரிமையா மாப்பிள்ள, அப்போது அவன் பேசிக்கிட்டே இருக்கான், நீங்கள் எதுவும் கேட்கவே மாட்டீங்களே, அப்படியே அமைதியாக தானே இருக்கீங்க அப்படின்னும் போது அவங்க அப்பா போய் கேட்குறாரு, டேய் உனக்கு என்னடா உரிமை இருக்குது, எனக்கு உன்னை விட எனக்கு மாப்பிள்ளை தாண்டா முக்கியம், தங்கச்சி எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணை கட்டினவடா நீ, கட்டிட்டு வந்தவன்டா நீ, ஆனால் மாப்பிள்ளை அப்படி கிடையாதுடா, தங்கச்சி செத்துட்டான்னு தெரிஞ்சு கூட பணத்தை எடுத்து போட்டு உன் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுத்தவடா, எனக்கு எப்பவுமே அவர் தாண்டா முக்கியம் அப்படின்னு சொல்லி கண்ணாபுண்ணான்னு பாக்யராஜை திட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்த சுரேஷ்ன்றவர் மன்னிப்பு கேட்குறாரு, ப்ளீஸ் மாமா போகாதீங்க போகாதீங்க, அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, தெரியாமல் பேசிட்டாரு அப்படின்னும் போது, நான் என்ன தப்பு பண்ணேன், தங்கராஜ் கேட்குறாரு, நான் என்னடா தப்பு பண்ணேன், இந்த ஸ்ருதி வந்து அவங்க கூட எப்படி பேசிக்கிட்டு இருந்தா, எப்படி கொஞ்சம் கொலாவிட்டு இருந்தா, அதை நான் தட்டி கேட்டால் இவங்க என்னையே வந்து கையை பிடிச்சி இது பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கும்போது, மாமா அவன் தெரியாமல் பண்ணிட்டான் மாமா அப்படின்லாம் சுரேஷ் கேட்பாரு. அப்போ கூட அந்த தங்கராஜ் ஒத்துக்கவே மாட்டார். அப்புறம் என்ன ஆகும், கிளம்புறேன் நான், இந்த வீட்டில் எனக்கு உரிமை இல்லை, நான் கிளம்புறேன், இனிமேலும் அந்த அவங்க மாமனார்கிட்ட போய் சொல்லுவார் தங்கராஜ், இனிமேலும் உங்கள் வீட்டில் எந்த விசேஷத்துக்கும் என்னை கூப்பிடாதீங்க, அப்படி நான் உங்கள் வீட்டில் எந்த விஷயத்துக்கும் நான் வந்தால் உங்கள் காலில் இருக்கிற செருப்பை கழட்டி என்னை அடிங்க அப்படின்னு. மாப்பிள்ள அப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்லாதீங்கன்னு பாக்யராஜ் அவங்க அப்பா சொல்லுவார். உடனே என்ன ஆகுது, நான் வீட்டிலேருந்து கிளம்புறேன் அப்படின்னும் போது உடனே என்ன பண்ணுவான், அந்த தங்கராஜ் வந்து மலர்கிட்ட போகிறான். மலர்கிட்ட போயிட்டு, என் தங்கச்சி சாகடிச்சிட்டு அந்த இடத்துல 10 பைசா செலவு இல்லாமல் வந்து நீங்கள் உட்காந்துருக்க, நீ இன்னமும் பண்ணுவ அப்படின்னும் போது தங்கராஜோட ஒய்ஃப் ரேவதி என்ன பண்ணுறா, போதும் இதோட நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு கோவம் வந்துடும், பார்த்தீங்களா உங்கள் பொண்ணே வந்து என்னை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டா, நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு கிளம்பிட்டு வா போகலாம் அப்படின்னுவோம். அதுக்கு ரேவதி சொல்லுவாங்க, இருங்க இன்னும் சாப்பிடல, சாப்பிட்டு வரேன்னு. இங்கே என்னை எல்லாரும் உட்காந்து பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க, உனக்கு சோறு தான் முக்கியமா, உன் தங்கச்சி ஓடி போகிற சூழ்நிலையில் இருக்கிறா, அப்போ கூட சோறு தான் முக்கியன்ற அப்படின்னோடனே அவங்க அம்மாலாம் கெஞ்சுறாங்க, ப்ளீஸ்ப்பா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பா, அவள் சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னும் போது, நீங்கள் சாப்பிட்டு பொறுமையாக அனுப்புங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே அவங்க அம்மா திட்டுவாங்க, மாப்பிள்ளை தான் கிளம்புறாருலடி கிளம்பண்டி அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்ன பண்ணுறாங்க, கை கழுவிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் எவ்வளோ பேர் கெஞ்சுறாங்க, அப்போ கூட அவர் வந்து வீரப்பா கிளம்பி காரில் ஏற்றிட்டு போயிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு பாக்யராஜ் அவங்க அப்பா வந்து,
இந்த ஸ்ருதியை வந்து கேட்குறாரு, நீ எதுக்குடி அவனை பார்க்க போன அப்படின்னோடனே, இல்லைப்பா எனக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு, அதனால தான்ப்பா போனேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கு வந்து அவங்க அம்மா கேட்பாங்க, பாக்யராஜ் அம்மா, இவ தான் அமுச்சு விட்டாளா அப்படின்னோடனே மலரை கேட்பாங்க, நீ தான் அமுச்சு விட்டியா அப்படின்னு. மலர் சொல்லுவா, எனக்கு அதுக்கான அவசியம் எதுவுமே இல்லை, நான் எதுக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னோடனே அவங்க மாமனார் சொல்லுவார், ஸ்ருதி நீ இனிமேல் வந்து என்னவோ பண்ணிட்ட, இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்காக இருக்கணும், இனிமேல் வந்து யாரை பார்க்க போகிறேன் அப்படின்னா உன் காலை நான் உடச்சி விட்ருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை உள்ள அனுப்பிச்சிருவாங்க. அப்போது மலர்கிட்ட போய் பாக்யராஜ் அவங்க அப்பா பேசுகிறாரு, ஏதோ நீ வந்து இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்த, வீட்டுக்குள்ளே வரும்போது உன்னை நான் சேர்த்தது என்னோட பெருந்தன்மை, இதே சாக்கு வச்சு உன் தம்பியையும் உங்கள் அம்மாவையும் இங்கே வந்து செட்டில் பண்ணலான்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அப்படியே ஆளாளு கிளம்புவாங்க. அப்போ சுரேஷ் சொல்லுவார், நான் வேணா போய் மாப்பிள்ளையை போய் பார்த்துட்டு வந்துட்டுமா மாமாவை அப்படின்னோடனே, இல்லை அவருக்கு கோவம் குறைஞ்சோடனே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஐயோ இதனால இப்போ என் பொண்ணு ரேவதி அவர் அடிச்சிருவாரோ அப்படின்னு. அந்த அளவுக்கு கோபம் காட்டுற அளவுக்கு என் மாப்பிள்ளை ஒன்றும் மோசமானவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மலர் அழுவா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் அழுதுகிட்டே இருப்பாங்க. மலருக்கெல்லாம் பயங்கர கோவமா வந்து அப்படியே அந்த எச்சையிலையை எடுத்துக்கிட்டு அப்படியே குத்திக்கிட்டு ஒரு மாதிரி அழுவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தங்கராஜும் அந்த ரேவதியும் காமிக்கிறாங்க, ஏண்டி என்னை வந்து அவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க, சோறு முக்கியம்னு போய் உட்கார்ற அப்படின்னு சொல்லிட்டு தலையிலேயே போய் அடிக்கிறான். அவள் வந்து இப்படியே அமைதியாக நிற்கிறா. என்ன உங்கள் அண்ணி என்ன சொன்னா என்னை பார்த்து அப்படின்னும் போது, எங்கள் அண்ணியை பற்றிலாம் பேசாதீங்க, என்ன உங்கள் அண்ணியை பற்றி பேசாதீங்க, அவள் பேர் என்ன, அழகு மலர், அழகும் இல்லை அவள் பார்க்க மலராகவும் இல்லை, இவளுக்கு அழகு மலர்னு பேர் வரையா அப்படின்னும் போது, எங்கள் அண்ணியை பற்றிலாம் தப்பாக பேசாதீங்க, ஏண்டி என் புருஷனை என்ன போய் அவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க, அதை உனக்கு கேட்க துப்பு இல்லை, அண்ணியை பற்றி தப்பாக பேசுகிறேன்னு சொல்கிற அப்படின்னும் போது மறுபடியும் போட்டு அடிக்கிறான். அடிக்கும்போது, உன்னை வந்து என் தங்கச்சி செத்தப்பவே நான் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கணும், உன் தம்பி உன் அண்ணன் என்ன பண்ணா, என் தங்கச்சை கட்டிக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு வேற ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தானே, என் தங்கச்சி உயிர் போச்சு, அப்போ கூட நான் பெருந்தன்மையை உன்னை கல்யாணம் பண்ணேன்டி, ஆனால் உன் அண்ணன் என்ன பண்ணா, வேற ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டினான், அப்பயே தெரிஞ்சு உன்னை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா என்னடி ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவள் சொல்கிறா, நானாவது தப்பிச்சிருந்துருப்பேன் அப்படி சொன்னீனா அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லுவா பாருங்க. உடனே இவனுக்கு காதில் விழுந்துரும். உடனே என்ன சொன்னேன்னும் போது, அப்படியே முன்னாடியே சொல்லியிருந்தா நானாவது தப்பிச்சிருப்பேன் அப்படின்னோடனே, தப்பிச்சிருப்பியா, உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் போட்டு அடிப்பான். அடிச்சுட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ரேவதியுடைய சின்ன அண்ணன் வந்துடுறான், சுரேஷ்ன்றவன் வரான். அதோட எபிசோடை முடிக்கிறாங்க. நாளைக்கான எபிசோடை நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனலாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பாய், வணக்கம்.